நேத்திக்கான மார்க்கெட்ல எல்ஜி ஐபிஓ வந்து 50% பிரீமியம்ல வந்து லிஸ்ட் ஆனது எல்லாருக்குமே தெரியும். 1700 ரூபாய் வரைக்கும் போச்சு. இப்ப ப்ரீவியஸா க்ளோஸ் ஆயிருக்க அமௌண்ட்டுமே 1680 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஸோ இங்க எல்ஜி ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கும் சேமான ஆன்சர் தான் வந்து இருக்கு. இது வரைக்கும் நீங்க வந்து செல் கன்சிடரேஷன் பண்ணல அப்படின்னா கன்சிடர் பண்ணி பாருங்க. அப்படின்னா இங்க பெட்டரான ஸ்டாக்ஸ் வந்து நிறைய இருக்கு. லாங் டர்ம் ஹோல்ட் பண்ண போறவங்க மட்டும் பாத்தீங்கன்னா இதை வச்சுக்கலாம். 10 இயர்ஸ் அபோவ் ஹோல்ட் பண்ண போறவங்க மட்டும் வச்சுக்கலாம். இன்னும் இங்க இருந்து அப்சைடு போறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. அதாவது 80% இங்க இருந்து அதிகமா போகும். இல்ல அப்படின்னா இங்கிருந்து இன்னொரு 20% வந்து அதிகமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்க முடியுது. இவங்க சொல்ற மாதிரி ஏறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எங்க மார்க்கெட்ல ஓவர் பிரைஸ் கொடுத்து வாங்குறதுக்கு மக்கள் வந்து ரெடியா தான் வந்து இருக்காங்க. அண்ட் தென் இங்க இருக்கிற அந்த பிசினஸ் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனா வேல்யூஷன்ஸா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அண்டர் வேல்யூல இப்பயே வந்து கிடையாது. ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு புதுசா போறவங்க நம்ம போகாமலே இருக்கிறதே நல்லதா வந்து இருக்கு. ஏற்கனவே ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தவங்க இங்க லிஸ்டிங் எனக்காக பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா லிஸ்டிங் எனக்காக மட்டும் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். எல்ஜி ஐபிஓ வரதுக்கு முன்னாடி இதோட வேல்யூஷன்ஸ் வந்து $15 பில்லியன் வந்து வேல்யூஷன் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ல இருந்தாங்க. பட் ஆனா இங்க ஐபிஓக்கு முன்னாடி வந்த அந்த வேல்யூஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா $8.7 பில்லியன் தான் வேல்யூஷனா வந்து வச்சாங்க. இப்போ லிஸ்ட் ஆயிட்டுக்கு அப்புறமா எவ்வளவு இருக்கு அப்படின்னா $13 பில்லியன் வேல்யூஷனா வந்து இருக்கு. இந்தியா தான் இங்க வேர்ல்டுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா 4வது ஆளா வந்து இருக்காங்க. இந்த ஐபிஓக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ண போறோம் அப்படின்னா இங்க இந்தியா தான் 4வது ஆளா வந்து இருக்காங்க பணத்தை கொடுக்கறதுக்காக. ஸோ இங்க ஐபிஓன்னு வந்துட்டாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்தாங்கன்னா கண்டிப்பா காசு கிடைச்சிடும் அப்படின்றது நல்லாவே வந்து தெரியுது. இது அந்த கம்பெனிஸ்க்கு ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ இதுதான் இந்த எல்ஜி ஐபிஓ சுத்தி இருக்க விஷயமா இருக்கு. நாட்கா நிறுவனம் நேற்றுக்கான மார்க்கெட்ல 3ல இருந்து 4% வந்து விழுந்திருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராச்சா என்ற ஒரு கம்பெனி வந்து நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இவங்க வந்து இந்த ஸ்பைனர் மஸ்குலார் அட்ராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து மசில் வீக்கா இருக்கிறவங்களுக்காக யூஸ் பண்ற ட்ரக்கா வந்து இருக்கு. இதை கொடுக்குற நிறுவனம் ராச்சா நிறுவனமா இருக்காங்க. இவங்க வந்து இதுக்கான பிராண்டட் ட்ரக்கான அந்த பேட்டன்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் வந்து நாங்கள் வந்து இதுக்கான ஜென்ரிக் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போறோம். ஸோ அதுக்காக எங்களுக்கு வந்து பேட்டன் கொடுங்க அப்படின்ற மாதிரி இங்க நாட்கோ நிறுவனம் போனாங்க. டெல்லி ஹைகோர்ட்ல வந்து இதெல்லாம் நடந்தது. டெல்லி ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட்கோ வந்து தயாரிச்சு வித்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதோட எஃபெக்ட் என்ன நடக்கும் அப்படின்னா ராஜ்ய நிறுவனம் அந்த ட்ரக் விற்கிறதுக்கு ஒரு பாட்டிலுக்கு 6 லட்ச ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே இங்க நாட்கோ நிறுவனம் வித்தாங்க அப்படின்னா ஒரு பாட்டிலுக்கு 15,900 தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 90% வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஃபால்ல இருக்கு. ஸோ இதனால மக்கள் வந்து அதை ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் வந்து வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டா வந்து கியூர் ஆகாது. பட் ஆனா கொஞ்ச நாள் எஃபெக்டிவ்ல வந்து இருக்கும். ஸோ இதுதான் இந்த ட்ரக் சுத்தி இருக்க விஷயமா இருக்கு. ஸோ இந்த ட்ரக்குக்கான பேட்டன்ட் வந்து இருந்தாலுமே ஹைகோர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் நலன் கருதி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நாட்கோ நிறுவனம் தயாரிச்சு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எங்க ராஜ்ய நிறுவனம் இல்ல இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிட்டாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல திரும்ப இந்த ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அதுக்காக அந்த ஆர்கியூ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எடுத்துட்டு போறாங்க. ஸோ இங்க ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுபடி ஆகல. சொன்னாலும் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல ஒருவேளை ராஜ்ய நிறுவனம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனால நாட்கோ நிறுவனத்தை வந்து அடிச்சிருக்காங்க. பட் ஆனா ரியாலிட்டியில பார்த்தோம் அப்படின்னா நாட்கோ நிறுவனத்துக்கு தான் இப்போ வரைக்கும் பெரிய பிளஸா வந்து இருக்கு. ஸோ இறங்க நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போவோம். எல்என்டி செமிகண்டக்டர் நிறுவனம் வந்து ஃபாக்ஸ்கான் நிறுவனத்து கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஹை வோல்டேஜ் வேஃபர்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்காக. எல்என்டி செமிகண்டக்டர் டெக்னாலஜி கம்பெனி வந்து பார்ட்னர்ஷிப்பா ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தோட ஆன் யாங் செமிகண்டக்டர் அப்படின்ற நிறுவனத்து கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன டெவலப்மெண்ட் வந்து பண்ண போறாங்க அப்படின்னா 640 வோல்ட்ல இருந்து 3300 வால்ட் வரைக்கும் வந்து அந்த கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஹை வோல்டேஜ் செமிகண்டக்டர் வேஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்க போறாங்க. ஸோ இதுக்கான அந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சக்சஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க ஃபாக்ஸ்கானோட ஆன் யாங் செமிகண்டக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க எக்ஸ்பர்டைஸா வந்து இருக்காங்க இங்க செமிகண்டக்டர் வேஃபர்ஸை தயாரிக்கிறதுக்கு. ஸோ அவங்களோட எக்ஸ்பர்டைஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுவாங்க. எல்என்டி டெக்னாலஜிஸ் அவங்க கிட்ட இருந்து அந்த எக்ஸ்பர்டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கத்துப்பாங்க. ஸோ இதுதான் இந்த டீலை சுத்தி இருக்க விஷயமா இருக்கு. ஸோ 2 நிறுவனமும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா டீல் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து இந்தியாவோட செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு பெரிய பிளஸா வந்து அமையும். இங்க எல்என்டி செமிகண்டக்டர் டெக்னாலஜிஸ் உள்ள வந்ததும் டாடா மோட்டார்ஸ் உங்க போர்ட்ஃபோலியோல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா 37ல இருந்து 40% உங்க போர்ட்ஃபோலியோ வந்து ஃபால்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கும். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் மட்டும் தான் இப்போதைக்கு உங்க போர்ட்ஃபோலியோல காமிக்கிற ஒரு அமௌண்டா வந்து இருக்கும். அதாவது ஒரு 400 ரூபாய் வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 395 ரூபா நினைக்கிறேன் இப்ப ட்ரேட் ஆகிற பிரைஸ். ஸோ அந்த அமௌண்ட் மட்டும் தான் காமிக்கும். பட் ஆனா நம்ம மீதி இருக்கிற நம்ம 670 ரூபா வந்து பார்த்தோன்னா இந்த மார்க்கெட் 13ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா இருந்ததா இருக்கு. ஸோ அதாவது அக்டோபர் 13ஆம் தேதி இருந்த பிரைஸ் வந்து 670 ரூபாய் கிட்ட வந்து பார்த்தா அந்த பிரைஸ் இருந்துச்சு. பட் இப்போ காமிக்கிறது வெறும் 400 ரூபா தான் வந்து காமிக்கும். அப்போ உங்களோட அந்த மீதி அமௌண்ட்டான அந்த 290 ரூபாய் 270 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா எஸ் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிருக்கு. நவம்பர் மாசம் வந்து திரும்ப ஆட் ஆன் வந்து ஆயிடும். ஸோ அது வந்து டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிடெடா உங்களுக்கு வந்து ஆட் ஆயிடும். இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்கிறது டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட் தான் வந்து இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஒருவேளை இந்த கம்பெனியை நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஷேர்லாம் வந்து கிடைக்காது. பட் ஆனா இந்த கம்பெனி உள்ள உங்களுக்கு வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் கம்பெனி வந்து இருக்கு. இப்போதைக்கு இருக்க வேல்யூஷன்ஸ் எடுத்து பார்த்தால் கூட 5.5 தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ வந்து இருக்கு. எல்லா வெப்சைட்லயும் 5ல இருந்து 6 காமிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 தான் வந்து பிஇ வந்து இருக்கும். ஸோ நம்ம கண்டிப்பா இந்த டைம்லயும் தாராளமா கன்சிடர் பண்ணலாம் பேசஞ்சர் வெஹிக்கிள் கம்பெனியா நம்ம டாடா மோட்டார்ஸை. ஸோ ஏன் அப்படின்னா டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் உள்ளதான் பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்கு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருக்கு, அந்த ஜேஎல்ஆர் வெஹிக்கிளும் இருக்கு.
ஸோ இது மூணுமே இந்த பிசினஸ்க்குள்ள தான் வந்து வருது. ஸோ அதனால கண்டிப்பா 6 PE கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ஜஸ்டிஃபை வந்து பண்ணுது. அதனால நம்ம அந்த கம்பெனி வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ இந்த போர்ட்ஃபோலியோ வந்து பிளஸ் ஆகும் அப்படின்னா நவம்பர் மாசம் உங்களுக்கு அந்த டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிடெட் கம்பெனி உங்க போர்ட்ஃபோலியோல ஆட் ஆனதுக்கு அப்புறமா தான் பிளஸ் ஆகிற மாதிரி காமிக்கும். இப்போதைக்கு இருக்கிற டாக்ஸ் படி எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 270 இருந்து 300 ரூபாய் வரைக்கும் அந்த ஷேர் வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படின்னா இப்போ பிரைஸ் இருக்கிறது 400 ரூபாய் வந்து இருக்கு டாடா மோட்டார்ஸோட இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள். கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து 300 ரூபாய் ஆச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி சேம் பிரைஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு பெரிய அளவுக்கான பிளஸோ இல்லை அப்படின்னா மைனஸோ வந்து இருக்காது. உங்க போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வந்து சரியாயிடும். ஸோ இப்போதைக்கு அந்த போர்ட்ஃபோலியோ லாஸ்ல இருந்தாலும் அது லாஸ் கிடையாது. உங்களுக்கு நவம்பர் மாதம் வந்து அந்த காசு வந்து ஆட் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் வாங்க போறாங்க வெறும் பேசஞ்சர் வெஹிக்கிளா இல்லை கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படி ரெண்டாவது நம்ம பிரிச்சு பார்த்தா வாங்கணும். இப்போதைக்கு பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து இங்க வேல்யூபிளா தான் வந்து இருக்கு. டெக் மஹிந்திரா கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இதுல அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 1200 கோடி ரூபாய் கிட்ட வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து இயர் ஆன் இயர்ல 4.4% வந்து டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 14,000 கோடி கிட்ட வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து இயர் ஆன் இயர்ல 5% மேல வந்து அப் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா என்ன தெரியுது அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து விழுந்திருக்கு அண்ட் தென் ரெவன்யூ வந்து ஏறி இருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 12% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்றாங்க. இன்டர்ம் டிவிடெண்டா 15 ரூபாய் வந்து தர போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா அக்டோபர் 21 வந்து வச்சிருக்காங்க. பே அவுட் டேட் வந்து நவம்பர் 12ஆம் தேதி வந்து வச்சிருக்காங்க. ஸோ நவம்பர் 12ஆம் தேதி நமக்கான அந்த பே அவுட் வந்து வந்துடும். ஸோ இப்போதைக்கு இங்க டெக் மஹிந்திராவோட இந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஓவராலா நெகட்டிவா தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு, மார்ஜின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பட் ஆனாலும் இந்த கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றது என்னவா இருக்கு அப்படின்னா 15% மார்ஜின்ல வந்து மெயின்டைன் பண்ணணும். அந்த எபிட்டா மார்ஜின் வந்து 15% வந்து மெயின்டைன் பண்ணணும். 8 குவார்டர்ஸ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் ஆனா 15% வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். 2027 ஃபினான்ஷியல் இயர் மார்ச் அப்பெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15% இந்த மார்ஜின் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஏஐ ரிலேட்டடா வரும்போது ஏஐல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு தான் வராங்க. அவங்க மெயினா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஏரியா வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. ஸோ இங்க லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட அதிகமான டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இவங்க சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னா டேட்டா சென்டர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பதில் இங்க வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஓவராலா இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவா தான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் தென் இந்த கம்பெனியுமே கொஞ்சம் ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. ஸோ இதுதான் இந்த Q2ல இருக்க ரிசல்ட்டா இருக்கு. இன்ஃபோசிஸ் நிறுவனம் நேஷனல் ஹெல்த் சர்வீசஸ் கிட்ட இருந்து ஒரு பெரிய டீல் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதோட வேல்யூ வந்து 1.2 பில்லியன் யூரோஸா வந்து இருக்கு. அதை நம்ம டாலர்ல மாத்தணும் அப்படின்னா 1.6 பில்லியன் டாலருக்கான அந்த ஒரு மெகா டீல் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதுல இந்த நேஷனல் ஹெல்த் சர்வீசஸ்க்கு என்ன பண்ணி தர போறாங்க அப்படின்னா அவங்களுக்காக அந்த ஒர்க் ஸ்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் ஃபோர்ஸ் ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப்மெண்ட் வந்து பண்ணி தர போறாங்க. அண்ட் தென் இப்ப இருக்கிற கரண்ட் சிஸ்டமா இருக்கிறது ESR சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. அதை ரீப்ளேஸும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி தர போறாங்க. அண்ட் தென் இங்க எம்ப்ளாயிஸா இங்க NHS கிட்ட எம்ப்ளாயிஸா இருக்கவங்க 1.9 மில்லியன் எம்ப்ளாயிஸ் வந்து இருக்காங்க. அவங்களுக்கான அந்த பேரோல் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்றது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் நிறுவனம் பண்ண போறாங்க. இந்த டீலோட வேல்யூ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது எப்படி இன்ஃபோசிஸ்க்கு வந்து பெரிய டீலா இருக்கும் அப்படின்னா 107 மில்லியன் டாலர் ஆனுவல் ரெவன்யூ வந்து இந்த டீல் இருந்து மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் இங்க இன்ஃபோசிஸ் நிறுவனத்துக்கு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது 2040 வரைக்கும் 107 மில்லியன் டாலர் வந்து பார்த்தோன்னா ஆனுவல் ரெவன்யூ இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஜெயிச்சது மூலமாவே உங்களுக்கு வந்து வரப்போகுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டா இருக்கு. லாஸ்ட் 2 வருஷத்துல நம்ம பார்க்கும்போது இன்ஃபோசிஸ்க்கு லாஸ்ட் 2 வருஷத்துல நடந்த பெரிய ப்ராஜெக்ட் இதுதான். அந்த எங்க சலீல் பாரேக் சிஓவா வந்ததுக்கு அப்புறமா 4வது பெரிய டீலா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கு. இருக்கிற எல்லா டீல்லையும் 4வது பெரிய டீலா இதுதான் வந்து இருக்கு. ஸோ இது வந்து இன்ஃபோசிஸ் நிறுவனத்துக்கு ஒரு பெரிய அப்டேட்டா வந்து இருக்கு. பட் ஆனாலும் ஷேர் பிரைஸை இறக்கிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஐடியோட அந்த அன்சர்டனிட்டி இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்க ரீசனால. தனிஷ்கோட பிராண்டான மியா நிறுவனம் ஒரு ஆஃபர் வந்து தராங்க. இது சச்சின் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்பெயின் வந்து ரன் பண்றாங்க. இதுல அவங்க சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட ஏற்கனவே லாக்கர்ல இருக்க அந்த கோல்டு வந்து நீங்க கொடுத்து மாத்திட்டு நீங்க வந்து புது கோல்டா வந்து மாத்திட்டு போலாம். இதுக்காக நாங்க வந்து எந்த ஒரு சார்ஜஸும் வந்து டிடெக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவங்க சொல்ல வரது என்ன அப்படின்னா உங்களோட லாக்கர்ல உள்ள அந்த பழைய கோல்டை நீங்க புது கோல்டா வந்து மாத்திக்கிங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்பெயின் வந்து ரன் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிளஸா எங்க மியா நிறுவனத்துக்கு வந்து அமையும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க வந்து பழைய கோல்டு வந்து புது கோல்டா மாத்துறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து எங்க கஸ்டமர் தான் பே பண்ற மாதிரி இருக்கும் புது கோல்டை மாத்தி எடுத்துட்டு போகும்போது. ஸோ இந்த மாதிரிலாம் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். ஈவன் 9 கேரட் கோல்டு கூட நாங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ண மாட்டோம். நீங்க எடுத்துட்டு வந்து கோல்டை நீங்க ரீசேல் வந்து பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இங்க கோல்டோட அந்த ரீசைக்ளிங் ப்ராசஸ்ல இங்க மியா நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இறங்கிட்டாங்கன்றது நல்லாவே வந்து தெரியுது. இந்தியால ஏஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கு. இப்ப ரீசெண்டா 15 பில்லியன் டாலர் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது ஆந்திரால வந்து பண்ண போறாங்க. ஸோ இங்க கூகுள் நிறுவனமும் 15 பில்லியன் டாலர் கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏஐக்காக பண்ண போறாங்க. இது வந்து ஒரு பெரிய டேட்டா சென்டரா வந்து இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. ஸோ இதுல அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா டேட்டா ப்ராசஸிங்க்கு கண்டிப்பா ஏஐ டேட்டா சென்டர் வந்து தேவை. ஸோ அந்த டேட்டா சென்டர்ல நம்ம இந்த என்னதான் ஏஐ யூஸ் பண்ணாலுமே அது எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி தரணும். ஸோ அதுக்காக ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்க இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா இங்க இந்தியாவுக்குன்னு இல்லை இங்க டிஜிட்டல் புஷ் இந்தியாவுக்குன்னு மட்டும் இல்லாம குளோபல் லெவல்ல இது மூலமா வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்றதான் இங்க கூகுளோட பிளானா வந்து இருக்கு. இந்தியாவில் மட்டுமே இது வரைக்கும் 25 பில்லியன் டாலருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்திருக்கு இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ்க்காக மட்டும். அமேசான் அண்ட் தென் மைக்ரோசாஃப்ட் அண்ட் தென் கூகுளும் வந்து பண்ணியிருக்காங்க.
$31.5 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகலாம். எப்ப அப்படின்னா இங்க ஓப்பன் ஏஐ வந்து பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு $6 பில்லியன் வந்து பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட ப்ராஜெக்ட் உள்ள வந்தது அப்படின்னா $31 பில்லியன் இங்க ஏஐயோட அந்த டெவலப்மெண்ட், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இங்க கூகுள் பண்ண போற இந்த $15 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா வந்து அதானி என்டர்பிரைசஸ் கிட்ட போயிருக்காங்க. ஸோ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நீங்க ரெடி பண்ணி தாங்க அப்படின்ற மாதிரி பாரதி ஏர்டெல் நிறுவனத்துக்கிட்ட வந்து டெலிகாம் சர்வீசஸ் அந்த கனெக்டிவிட்டியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெடி பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி டெலிகாம் கனெக்டிவிட்டிக்கு இங்க பாரதி ஏர்டெல் கிட்ட வந்து போயிருக்காங்க. ஸோ ஓவராலா என்ன தெரியுது அப்படின்னா இந்தியாவில் ஏஐ டிஜிட்டல் புஷ் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. ஏஐ டேட்டா சென்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. நேற்று கூட நம்ம டிசிஎஸ் வந்து பார்த்தோம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எல்லாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே போறாங்க. 2020 இருந்து இப்போ வரைக்கும் வந்திருக்க பெரிய பெரிய ஐபிஓக்களோட நிலைமை வந்து என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு ஷார்ட் சம்மரி வந்து பார்த்தலாம். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் இன்னொரு 75 ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா வர போற அந்த பிளான்ல வந்து இருக்கு. அந்த ஐபிஓலாம் என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்ற இந்த ஒரு ஹிஸ்டரி நம்ம பார்க்கும்போது நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்டோட ஐபிஓ வந்து வந்தது. இது வந்து இந்த மார்ச் 2020 அப்போ அந்த ஐபிஓவா வந்து இருக்கு. இது நெகட்டிவான ஒரு ஐபிஓவா வந்து அமைஞ்சது. 13% நெகட்டிவ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. லிஸ்டிங் என்ன கிடைக்கல. அடுத்ததா எட்டர்னல் இந்த ஜொமேட்டோ கம்பெனியோட ஐபிஓ வந்து வந்தது. இது வந்து 50% வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் வந்து கிடைச்சது. அடுத்ததா பேடிஎம்மோட 197 கம்யூனிகேஷன்ஸ் இதோட ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவா தான் இருந்துச்சு. 9% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் லிஸ்ட் ஆச்சு. அடுத்ததா எல்ஐசி ஐபிஓ அந்த உண்டை மோட்டர்ஸ் இந்தியா ஐபிஓ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியரா தான் வந்து இருந்துச்சு. நெகட்டிவ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆயிருந்துச்சு. ஸ்விக்கியோட ஐபிஓ 5.4% லிஸ்டிங் கொடுத்துருந்துச்சு. அண்ட் தென் என்டிபிசி கிரீன் எனர்ஜியும் ஹெச்டிபி ஃபினான்சியல் சர்வீசஸும் 13-14% வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் வந்து தந்திருந்தது. டாடா கேபிட்டல் ஐபிஓ ரீசெண்டா தான் வந்துச்சு. இது வந்து ஃபிளாட்டா தான் வந்து இருந்துச்சு. ஸோ இங்க ஐபிஓன்னு வரும்போது இங்க எட்டனோட ஐபிஓ மட்டும் தான் 50% லிஸ்டிங் வந்து தந்தது. மீதி எல்லா ஐபிஓமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியரா தான் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஒத்துக்கிட்டு ஆகணும். ஸோ இங்க எல்ஜி ஐபிஓ வந்து சக்சஸ் ஆன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அமௌண்ட் வந்து இங்க ஐபிஓ வந்து போட்டாங்க. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆகுதுக்கான ரீசன் வேற எதுவும் பெருசா வந்து கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வரப்போற ஐபிஓ நம்ம வந்து பார்த்து தான் பண்ணணும். இல்லை அப்படின்னா இங்க நிறைய நெகட்டிவான ஐபிஓஸும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. லாஸ்ட் 10 நாளா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கா தான் வந்து இருக்கு. அந்த எஃபிஐயோட அந்த செல் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 1.5 லட்சம் கோடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா வித்திருக்காங்க. போன தீபாவளியில இருந்து இந்த தீபாவளி வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது 1.6 crore வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இவ்வளவு அமௌண்ட் வித்துட்டு வெளியே எடுத்துட்டு போயிருக்காங்கன்றதான் உண்மையா வந்து இருக்கு. அக்டோபர் மாசம் இப்போ வந்து ஒரு 654 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. பட் ஆனா இது வந்து கம்மியான அமௌண்ட் தான். 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு வித்துட்டு வெளியே போயிருக்காங்கன்றதான் உண்மையா வந்து இருக்கு. இதுக்கான ரீசன் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரா அமையுது. இங்க நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூஷன்ஸா இருக்கிறத சொல்றாங்க. அண்ட் தென் நம்ம ஊரோட அந்த growth வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இண்டஸ்ட்ரி growth வரும்போது பெருசா இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா நீங்க மக்களோட கன்செப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை, ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி இது எல்லாமே ஒரு ரீசனா இருக்கு. அண்ட் நமக்கும் அந்த யூஎஸ்க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரா வந்து போகல. ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா இங்க ட்ரேட் அன்சர்டினிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க குளோபல் லெவல் அன்சர்டினிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் இந்தியா கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க மார்ஜின்ஸ் கிரியேட் பண்றதுக்கு இங்க கொஞ்சம் திணறாங்கன்றது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ்னால எஃபிஐஸ் எல்லாரும் வித்துட்டு வெளியே போயிடுறாங்க. கோல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா புதிய உச்சத்தை வந்து தொட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கு. $4100 per ounce வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த ஸ்பாட் மார்க்கெட்ல வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ $4100 வந்து இங்க ஸ்பாட் மார்க்கெட்ல ரீச் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளோட இந்தியன் அந்த கோல்டு ஸ்டாண்டர்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அது கூட மேட்ச் அப் ஆயிட்டு வரணும். அப்படி மேட்ச் அப் ஆயிட்டு வந்தது அப்படின்னா 60% மேல இந்த இயர்ல மட்டுமே ரேலி வந்து கோல்டு வந்து தந்திருக்கும். ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறதுக்கான சான்சஸ் பிரகாசமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அந்த $4100 per ounce வந்து போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா யூஎஸ்க்கும் சைனாக்கும் நடுவில் அந்த ட்ரேட் டீல் வந்து பார்த்தீங்கன்னா சுமூகமா முடியல. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரா தான் போயிட்டு இருக்கு. அண்ட் தென் இப்போ ஃபெட்டோட ரேட் கட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு 2 ரீசனால இப்போதைக்கு கோல்டு வந்து ஏற்றிருக்காங்க. பட் ஆனால் ஓவராலாவே வந்து ஒரு $5000 வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல போகலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து எல்லாரும் வைக்கிறாங்க. $4500 $5000 வரைக்கும் நிறைய நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கான ரீசன்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா இங்க ட்ரம்ப் வந்து இந்த அன்சர்டினிட்டி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க வரைக்கும், அதாவது இங்க ட்ரேட் டீல் எல்லாமே வந்து சுமூகமா முடியாத வரைக்கும் இந்த கோல்டோட ரேலி கண்டினியூ ஆகும். அண்ட் நீங்க ஃபெட் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கட் பண்ணிக்கிட்டே போறாங்க அப்படின்னாலும் இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகும். அண்ட் தென் யூஎஸ் எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் இருக்கு, அது ரிகவர் ஆகுனாலும் இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகும். அண்ட் நீங்க சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே இந்த கோல்டு வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நிறுத்துற வரைக்குமே இந்த கோல்டு வந்து ரேலி ஆகும். ஸோ இங்க ETF ஓட இன்ஃப்ளோ வந்து இருந்துகிட்டே இருக்க வரைக்கும் இந்த கோல்டு வந்து ரேலி ஆகும். நம்ம ஊரோட ETFன்னு இல்லை, இங்க எல்லா குளோபல் மார்க்கெட்ல உள்ள ETF அதாவது கோல்டு ETF எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க எல்லா மக்களுமே வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 5 ரீசனும் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா கோல்டு வந்து ரேலி ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட $5000 per ounce வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் எண்டுக்குள்ள போற மாதிரி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்டு எவ்வளவு ரேலி ஆகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல 1-2 மாதிரி நம்ம பிசிக்கல் கோல்டா வாங்குறதா இருந்தாலும் ஓகே தான், இல்ல ETF வாங்குறதா இருந்தாலும் ஓகே தான். நம்ம இப்போதைக்கு வாங்கி வச்சிருப்போம். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.